எப்படி ஐடி போடணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் உங்கள் எஸ்பிஓ ஐடி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்து இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்களா? வெல்கம் டு எஸ்பிஓ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், இன்வைட் யுவர் ஃப்ரெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறனால ஷேர் பண்ணலாம். அப்படியே ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கெலாம் அப்படியே போகும். அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க, ஷேர் கொடுக்குறனால ஷேர் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க வந்து க்ரோம்லேயோ இல்லை கூகுள்லேயோ உள்ளே வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் கொடுத்து சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸ்பான்சர் நேமு, ஸ்பான்சர் ஐடி, நீங்கள் யார் ஐடி போடுறீங்களோ அவங்களோட நேமு, ரெண்டாவது என்ன பிளான், மார்க்கெட்டிங் பிளானு, எலைட் ஏர்னிங் பிளானு, மார்க்கெட்டிங் பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் பிளானு, பாஸ்வேர்டு போடும்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டரில் போடுங்க. அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு 2 நம்பர் போடுங்க. 2 நம்பராக ஒரு நம்பராக போடுங்க. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து உடனே அக்செப்ட் ஆகிக்கும். நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டு இது பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இது பண்ணுற சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர் போடுங்க. அடுத்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு, அடுத்து வந்து மெயில் ஐடி, கன்ஃபார்ம் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி மட்டும் யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்த அடுத்த உடனே உங்களுக்கு வந்து மெயிலுக்கு தான் உங்களுடைய எஸ்பிஓவோட ஸ்டாஃப் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு மெயிலுக்கு தான் வரும். அதனால் மெயில் ஐடி கொடுக்கும்போது மட்டும் கரெக்டான ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. அதனால் வந்து இந்த மெயில் ஐடி மட்டும் கரெக்டாக கொடுங்க. அடுத்து இந்த அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஒருக்கா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் பண்ணுங்கள். எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் டிக் ஆகும். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு ஐடி நீங்களே ஐடி போட்டிங்கனாலும் சரி, இல்லை உங்களோட டீம் மெம்பருக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்களே ஐடி போட சொல்லிட்டீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான், இந்த இடத்துல எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய எஸ்பிஓவோட ஸ்டாஃப் ஐடியும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டும் அவங்களுக்கு தான் போகும். அதுக்கப்புறமா இந்த லிங்க்கை வந்து நம்ம எஸ்பிஓட லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி எப்போ போல் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்படி தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து ஐடி போடணும். நெக்ஸ்ட் வந்து ஐடி போட்டதுக்கப்புறமா அவங்க எப்படி வீடியோ பார்க்கணுங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து எஸ்பிஓவோட ஸ்டாஃப் ஐடி வந்திருக்கும். ஹலோ டீம் மெம்பர்ஸ், ஸ்டாஃப் ஐடியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் முதல்ல இருந்தவங்களுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து கம்மியான இது மட்டும்தான் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கம்மியானது மட்டும்தான் இருக்கும். அதுவே நான் மைக்ரோ டாஸ்க்கு, சேல்ஸ் டீமு இவங்களாக இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நேரில் வாங்க. அந்த ட்ரைனிங் டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங் டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். இந்த டுடே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி எல்லாருமே உள்ளே வந்து பாருங்கள். உள்ளே வராமல் அந்த டுடே டாஸ்க் உள்ளே போகவே போகாதீங்க. ஃபஸ்ட்டு டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை டவுன்லோடு பண்ணணும். ரெண்டாவது டவுன்லோடு பண்ண இமேஜை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு அதோட இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீவேர்டை கம்பல்சரி அந்த இதில் டைட்டிலில் நீங்கள் வந்து போடணும். டைட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் வேர்டில் ஏதாச்சும் ஒரு 5 லெட்டர்ஸாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஓன் வேர்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து பப்ளிக்கில் இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மீ ஒன்லின்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் எல்லாமே பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்டோரி ஸ்டேட்டஸில் இருக்கான்னு பார்த்துட்டு பப்ளிக்கில் வச்சு மட்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இந்த போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா 120 நாளைக்கு, அதாவது 3 மாதமா 4 மாதத்துக்கு அதை வந்து டிலீட் பண்ணவே கூடாது. இந்த போட்டிருக்கிற போஸ்ட்டை வந்து டிலீட் பண்ணவே கூடாது. ஆனதுக்கப்புறமா அதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். அப்புறம் அப்படியே அந்த அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்.
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இந்த இமேஜ் டவுன்லோடு பண்ணணும். அடுத்து வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி காப்பி பண்ணினீங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனேயுமே இந்த மாதிரி வச்சு காப்பி பண்ணி எடுத்துக்குங்க. இந்த இதை மட்டும் இப்படி காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஷேர் பண்ணும்போது இந்த கீவேர்டு அப்படியே நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்தோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகுது. டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இந்த இமேஜ் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஷேர் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இனிமேல் ஃபோட்டோவை டச் பண்ணுவோம். ஃபோட்டோவை செலெக்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து என்ன ப்ராடக்ட்டு, கம்ஃபோர்ட்டு. இதுக்கு வந்து ஏதாச்சும் 5 லெட்டரில் நம்ம ஏதாச்சும் எழுதலாம். இந்த மாதிரி மேலே டைப் பண்ணிவிட்டு கம்பல்சரி இந்த 4 கீவேர்டுமே இருக்கணும். அடுத்து வந்து இதை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். அதனால் நம்ம இது கொடுத்தாச்சு, கீவேர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு இருக்கணும். வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே போய்ட்டு மாற்றிக்கலாம். நம்ம இதை பார்த்தீங்கல்ல, இந்த இதில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸு எக்ஸப்டடாக இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக்கில் வச்சுட்டு போஸ்ட்டு கொடுங்க. போஸ்டிங் ஆகிட்டுருக்கு. போஸ்ட் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே காப்பின்னு இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு காப்பி இல்லை அப்படின்னா ஷேருங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காப்பி லிங்க்கை கொடுத்துருங்க. காப்பி லிங்க் கொடுத்துட்டு ரெண்டாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இது முக்கியமாக வந்து இந்த எஸ்பிஓன்னு மேலே இந்த இடத்துல எழுதியிருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். இது தெரியாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அக்செப்ட் ஆகாது. அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரில அப்படின்னா இந்த இமேஜ் ஒருக்கா டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து வெளியிலேயே ஃபுல் ஸ்க்ரீனில் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பருக்கு இது தெரியாமல் கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம டாஸ்க்குள்ளே வந்துடலாம். டாஸ்க்குள்ளே போய்ட்டு டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப லாகின் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அந்த பேஜில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 400 வந்து வெல்கம் டு SBO வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுடே டாஸ்க் உள்ள வந்துட்டு இந்த கோ டு கொடுங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்கு. எதிர்குவெஸ்ட்ல அந்த வீடியோ ஓடி முடிச்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ் கொடுங்க. நம்ம வந்து எந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும், நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி, இல்லை ஷேர்சாட்டில் போட்டிருந்தீங்கனாலும் சரி, அதை செலெக்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணணும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். டாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஹோம் பேஜ் வந்துடலாம். நமக்கு வந்து பே அவுட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் டாஸ்க்கு பார்த்தீங்களா, ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போய்ட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போ இது போட்டதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையே காட்டிடும். இப்படி தான் நம்ம SBOவில் ஜாயின் பண்ணி வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் SBO பற்றி போடுற எல்லா வீடியோவும் கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.